ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம், அதுதான் இருக்க போகிறோம். ஸோ நான் காலையிலே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ண வச்சுட்ருக்கேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து கிளம்பணும். ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு கிளம்பி ரெடியாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டு தங்கச்சியும் ரெடியாக இருந்தால் நான் தங்கச்சி என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போக போகிறோம். ஸோ இது வந்து எடுத்து இந்த நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 7 month கிட்ட ஆகுது. பட் நான் இந்த vlog வீடியோஸ்லாம் இருந்தது, நான் வந்து அப்லோட் பண்ண இவ்வளோ நாள் ஆகிருச்சு. ஸோ தங்கச்சிக்கு மேரேஜ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ ஓகே, ஸோ இப்போ தான் வந்து என் நேரம் கிடச்சிருக்குது அப்லோட் பண்ண. ஸோ நான் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோ போட்டு தான் போனோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஊபர் புக் பண்ணி தான் போனோம். கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோ வந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 45 minutes சம்திங் இருந்தது. அதனால் வந்து ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வரும்போது வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த டைமில் அன்னைக்கு வந்து பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ அதில் கொஞ்சம் கிளிப்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெம்பிள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தபோதே இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்கவே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் போகணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு மெயின் ரோட்லேயே வந்து இறக்கி விட்டாங்க. இது வந்து மெயினில் இருந்து இப்படி உள்ளே வந்து நடந்து போகணும் இந்த கோயிலுக்கு. ஸோ அந்த வே இது. நானும் தங்கச்சி நடந்து போயிருக்கோம், என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணல. ஸோ ஒரு 1/2 kilometer சம்திங் அதுக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ் வெளியிலேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே நம்ம நடந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து அப்படி இருந்தது. கொஞ்சம் வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால வெயில் எதுவும் இல்லை, நல்லாவே இருந்தது. ஸோ போன உடனே வந்து நாங்கள் உள்ளே போனோம். அப்போ தான் வந்து திறந்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் திறப்பாங்க, இல்லை க்ளோசிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. உள்ள கேமரா அலோட் கிடையாது, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. நான் தெரியாமல் தான் எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் கேமரா வந்து நிறைய ஷேக் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கண்டுக்காதீங்க. நான் முடிஞ்சளவு வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹனுமன் இருந்தாங்க. ஸோ அவங்கள சுற்றிட்டு அப்படியே வந்து ஹனுமனுக்கு நேர் டைரக்ஷனில் வந்து சிவன் இருந்தாங்க. சிவன் வந்து இங்கே வந்து லிங்கம் வடிவத்தில் இல்லாமல் வந்து ஃபுல் ஸ்டாச்சுவாக வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து சிவனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரில. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டெம்பிளை. ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் ஒரு நல்ல ஒரு 4-5 அந்த மாதிரி டைமிங்கில் போகிற மாதிரி பாருங்கள். அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த விடிகிற டைம் போகும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் சிவனுக்கு பின்னாடி வந்து நிறைய நவகிரகங்கள் சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது. ஸோ இது வந்து நான் போகிற டைமில் வந்து ரொம்ப இப்படி காஞ்சி போயிருந்தது. இப்போ நீங்கள் போனீங்க நல்லா புல்லுலாம் முளைச்சி சூப்பராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோ இருக்கேன்ல, இதுக்கப்புறமே ஒரு வாட்டி நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இது அவ்வளோ முன்னாடி போன வீடியோ. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைம் மார்னிங் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போகிறதுக்கே. உள்ளே போகும்போதே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் ஈவினிங் டைம் போனோம். எனக்கு ஈவினிங் டைம் தான் போகணுன்னு இருந்தது, அதனால் ஈவினிங் டைம் போனோம். காலையில் போக முடியல, லேட் ஆகிடுச்சு, அது ஒரு விஷயம். ஸோ நாங்கள் இங்கே இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். அந்த மீன் அவதாரத்தில் வந்து இருக்காங்க இல்லையா, அதுக்கிட்ட நாங்கள் போயிட்டோம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து பீச்சு, அந்த அலையோட சத்தம், அந்த காற்று, அதுக்கு நடுவில் இந்த சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தூண்கள்
தூண்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 108 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. அண்ட் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் படித்தேன், எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் vlogல சொல்லணும்னு நினச்சேன், பட் எனக்கு மறந்துருச்சு சத்தியமாக. இப்போ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய வேர்ட்ஸ் வந்து யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் இருந்தது அது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் சுற்றி வரத்துக்காக பின்னாடி போயிட்டோம். பின்னாடி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நிறைய இந்த முதலை மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கிட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா அங்கே உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் கவர் பண்ணேன். மெயினாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம். ஒவ்வொருத்தராக நின்று ஃபோட்டோ எடுத்து அதே டைம் ஆகிடுச்சு. இது வந்து அதோட பேக் சைடு, சாமியோட பேக் சைடு. இது பின்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இந்த சைடு வந்து பெருசாக எதுவும் இல்லை. தண்ணி அப்புறம் இந்த ஏரியாலாம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, தங்கச்சி நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த தண்ணிலாம் வந்து 2வது திருப்பு போகும்போது அதில் வந்து தாமரை செடி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து எதுவும் இல்லைல்ல. அதுக்கப்புறம் தாமரை செடி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சைடில் வந்து நிறைய வந்து சாமிலாம் வச்சுருந்தாங்க. பாலமுருகன், அப்புறம் வந்து நிறைய கிட்ஸுக்கு போகிறதுக்காக நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் சுற்றி இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். உள்ளே போகும்போதே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து போகணும்னு நினச்சி இன்னும் போகாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்கான ஒரு இடம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சொன்னலையே கிட்ஸுக்காக அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கீழே வந்து முருகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாலமுருகன். ஸோ வந்து இப்படி உள்ளோடி சின்ன குழந்தைங்கள்லாம் கீழே போய் போக்குற மாதிரி வேலாம் நிறைய இருந்தது. ஸோ அதை ஒவ்வொன்றா நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வந்து அப்பப்போ லைட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு. அந்த சைடு உள்ள இங்கே எதுவும் சொல்லலை. அண்ட் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது, அங்கே பார்க்க வரவங்களோட சேர்ந்து நின்றுட்டே இருப்பாங்க. நம்ம லைட்டாக ஏதாவது அவங்களுக்கு பண்ணக்கூடாத விஷயம் பண்ணாலே வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி லேடிஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. அவங்க யாரும் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு எல்லோரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த அடியில் இருக்குல்ல, இங்கே தான் முருகர் இருப்பார்னு, முருகர் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து இருப்பாங்க. எனக்கு கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப வந்து ஹேர் ஃபால் வந்து இருந்தது. ஸோ இன்னொரு சேனலில் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து நான் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்து நான் என்ன ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது இதுதான். ஸோ மாமாஎர்த்தோட ஆனியன் ஷாம்பூ. ஸோ இந்த நம்மளுக்கு நார்மலாகவே ஆனியன் வந்து நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப், இச்சிங்னஸ் அதெல்லாம் ரொம்ப நம்ம ஸ்கேல்பில் வந்து போக்கும். ஸோ இது வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரும் இருக்குது இதே இதில். ஸோ இது வந்து கண்டிஷனரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரும் அண்ட் ஷாம்பூ எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேரபன் அண்ட் SLS ஃப்ரீ. எல்லா மாமாஎர்த் ப்ராடக்ட்டும் வந்து சேஃப் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை வராது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து மட்டும்தான் ஷாம்பூ யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து நம்மளோட லென்த்து முடிவுக்கு வந்து நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணும் போது தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்குது. இது வந்து ஒரு மைல்டு ஷாம்பூ தான். மாமாஎர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப மைல்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ ஹேர் ஃபால்லாம் கம்மியாகும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரூட் இதெல்லாம் போட்டிருக்கு. நான் வந்து இதை ஃபுல்லாக
முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் சொல்ல முடியும். பட் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிஷ்னரும் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைன் கொடுக்குது நம்மளோட ஹேருக்கு. ஸோ நம்ம ஹேரை வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தென் அதை தண்ணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிஷ்னர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆஃப்டர் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இந்த கூப்பன் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து 20% வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆனியன் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு அது செட் ஆகுதா என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு செட் ஆகுது. உங்களை நான் வாங்குங்கன்னு கட்டாயப்படுத்தல. உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள். தென் நாங்கள் இங்கே சுற்றிட்டு வந்து பீச்சுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பீச்சில் பயங்கர கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்தது. அன்றைக்கி நாங்கள் சண்டே போனோம்னு நினைக்கிறதுனால வந்து நல்ல கூட்டம் இருந்தது. இந்த மாதிரி தொங்கிட்டு சேலஞ்செலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் நின்று பார்த்துருந்தாங்க. ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் நின்று நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் தான் நின்னாங்க. அண்ட் சுற்றி நல்ல க்ரௌடு. அண்ட் நான் செகண்ட் டைம் போகும்போது அங்கே வந்து நான் சீக்கிரமாகவே போயிட்டோம். அதனால் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சண்டே டைம்ங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்தது, பயங்கர கூட்டம் இருந்தது. இதுவும் வந்து அந்த சைடில் கடைலாம் போட்டு நல்ல டெவலப் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய கடை வந்துருச்சு. அந்த இடமே வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு, நல்ல பாப்புலர் ஆக்கிட்டாங்க. அந்த பிளேஸே நல்லா ஆகிடுச்சு. ஸோ குட்டி பப்பிலாம் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா வீடியோ எடுத்துருந்தேன். அண்ட் வந்து சும்மா பீச்கிட்ட உட்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து பஜ்ஜி கடை அதெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதை பார்க்க சாப்பிடணும் போலயே இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு பஜ்ஜிலாம் வாங்கிட்டு சாப்பிட்லான்ட்டு இவங்க வாங்க போயிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த குதிரையை மேலே நடத்தில் கூப்பிட்டு போவாங்களே, அதெல்லாம் போயிட்டு இருந்தாரு. நாங்கள் பார்த்துட்டு சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், நானும் தங்கச்சியும். அண்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் நான் அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் வந்து அம்மா இல்லை, தங்கச்சியை மட்டும்தான் கூப்பிட்டு வந்திருந்தேன். ஸோ நாங்கள் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு, எனக்கு வந்து மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். நல்ல சூடாக காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக இருட்டாகிற வரைக்கும் அதில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி பிளான் போட்டு அகெயினும் கோயிலுக்குள்ளே நாங்கள் போனோம். அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து அந்த இடமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் உள்ளே போனோம். வெளியில் போகணும் தான் போனோம். பட் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. கோயிலே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போய் ஒரு ரவுண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். கேப் புக் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதை சுற்றி பாருங்கள், அவ்வளோ லைட்ஸு. நைட்டு பார்க்கும்போது அப்படி இருக்குது அந்த இடம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இதுக்கப்புறமும் வந்து அந்த ஈசிஆர் சைடில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த ஒயிட் கலர் ஒரு டெம்பிள், அது பேர் தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான பிளேசஸ் வந்து அந்த ஈசிஆர் சைடில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போனேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேப் புக் பண்ணுறதுக்காக நாங்கள் நடந்து வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் கேபே புக் ஆகாமல் ஒரு வேலையை புக் ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 hour கிட்ட ஆயிருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் ஆட்டோ புக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இதுதான் நான் வந்து அன்றைக்கி வந்து வீடியோ வந்து என்னால் பெருசாக வந்து கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல. பட் மறைச்சி எடுத்தேன்.
ஸோ இதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போக முடிஞ்சுது, அங்கே வீடியோ எடுக்கலான்னா கண்டிப்பாக கிளியராக நான் வீடியோஸ் போடுறேன். இது வந்து ரொம்ப கிளியராக இல்லை எனக்கே தெரியுது, பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போகணுங்கிறதுக்காக போட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.